பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் இருக்கும். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று செய்தி எடுத்தோம், ரொம்ப டைம் எடுத்து கொள்ளப்பட்டேன். ஏற்கனவே ஒரு நாள் 17 நிமிஷம் எடுத்து ஒருத்தர் கேட்குறாரு, என்னையா இவ்வளோ லாங்க எடுக்கிறேன்ற. அதனால் அதுலேருந்து ரொம்ப எடுக்கிறது கிடையாது. இந்த 17 நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதை எடுக்கிறேன். எனக்கு ஆண்டவர் துணை வேறு யாரும் கிடையாது. நான் ஒண்டி தான் உட்காந்து கொண்டிருப்பேன், நான் ஒண்டி தான் அதை எடுத்துக்கொண்டிருப்பேன். அதை நான் தான் ஒழுங்குபடுத்தி செய்திகளை அனுப்பணும். அந்த அளவுக்கு வசதி என்னிடத்துல கிடையாது. ஆனால் சத்தியம் என்ற வார்த்தை வசதி காட்டியும் விசேஷமானது. அதை தெரிவிக்கணும் இல்லையா? அப்போ அதை நாடி நான் தேடிக்கொண்டிருந்தா அது வரத்துக்கு நாளாகும். தேவன் நினைச்சா ஒரு வினாடியில் செய்ய முடியும். இப்போ கூட இவ்வளோ உயரத்துக்கு உட்காந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கத்தர் கொடுத்த எப்பயோ கொடுத்தார். சென்னையில் ஒரு தம்பி இருந்தார், அவர் வாங்கி கொடுத்த அந்த ஸ்டாண்டு அவர் மறித்து கூட போயிட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எதிர்பாராத எதையோ ஒன்று சுத்தம் பண்ணும் போது கிடைச்சிது எனக்கு. அதனால கொஞ்சம் உயரமாக உட்காந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். வரக்கூடிய நாட்கள், இந்த நாட்கள் இன்னைக்கு சரியாக 28ஆம் தேதி இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு அனுப்ப போகிறோம். 28க்கு இன்னும் 2 நாளில் ஒரு நாள் அதில் அமாவாசை கூட்டம் நடத்துவோம். அடுத்த நாட்கள் கிறிஸ்துமஸ் மாதம் பிறந்துச்சுன்னு சொல்லி பல ஆலோசனை எடுத்துக்கொண்டே இருப்போம். கிறிஸ்துமஸ்க்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ட்ரெஸ் எடுக்கலாமா? விசேஷமாக ஞாபகமாக ஒரு நகை எடுத்து போட்டுக்கலாமா? நல்ல ஒரு வஸ்திரத்தை மாட்டிக்கலாமா? எப்படி பல ஆலோசனை நம்ம ஆளுங்களுக்கு பயங்கரமாக வரும். கிறிஸ்துமஸ் என்றது இந்த உலகத்துக்காக என் ஆண்டவராக இயேசு பிறந்த ஒரு செய்தி. உலகத்தில் இருக்கிற தடுமாட்டத்தெல்லாம் நிலைநிறுத்தின ஒரு செய்தி. உலகத்தில் பயந்திருக்கிற பயத்தை நீக்கப்பட்ட செய்தி. பலவீனங்களெல்லாம் பலப்பட்ட செய்தி. இது கிறிஸ்துமஸினுடைய நாட்கள். நல்ல ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கிற நகையை மாட்டிக்கொண்டு தன் குடும்பத்தை மட்டும் மேன்மையாக காட்டுவது கிறிஸ்துமஸ் அல்ல. கிறிஸ்துமஸ் அந்த நாட்களில் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவோம்? என்னுடைய பேத்தி என் மகளுக்கு குழந்தை பிறந்து அப்போ பனிமலரில் பிறக்குது அந்த குழந்தை. அப்போ அந்த பிறந்த குழந்தைக்காக என்ன பண்ணுறோம்? சரியாக 8 மணிக்கு பிறந்தது ஒரு செய்தி. ஜபத்துக்கு பிற்பாடு அந்த காரியம் நடக்குது. பிறந்த உடனே என்ன பண்ணிட்டோம்? நாங்கள் 2 பேராக புறப்பட்டு போய் நல்ல லட்டு வாங்கிக்கின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பேர்னா முழுமையாக கொடுத்துருக்க மட்டும் ஒரு சிலருக்கு, கண்ணில் அகப்பட்ட அத்தனை பேருக்கும் வேலை செய்கிற முதல் கொண்டு மருத்துவர்கள் வரைக்கும் கொடுக்குறோம். என்ன தெரியுமா? அது பிறப்பு நிமித்தமாக கர்த்தர் எங்களை சந்தோஷப்படுத்தினார். அந்த சந்தோஷத்தை பங்கேற்றுக்கொள்ள இத்தனை பேர்ல ஒரு சிலர் உதவி செய்திருக்கிறாங்க இல்லையா? நாங்கள் கடந்து போனால் அந்த பனிமலர் ஹாஸ்பிட்டல் திறந்து விடுற ஒருவர், நீ எங்கே போகிறேன்னு எனக்கு கேள்வி கேட்குற ஒருவர், எத்தனை வார்டுக்கு போகிறேன்னு கேள்வி கேட்குற, அங்கே உட்காந்துருக்கும்போது எழுந்து போய் கேள்வி கேட்குற இத்தனை பேர்களையும் என்னுடைய சந்தோஷத்தை பங்கு பெறுகிறோம். இது என் குடும்பத்தில் சார்ந்து மட்டும் சொல்ல முடியும். உலகத்தையே ஒருவர் சந்தோஷப்படுத்துறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால் யாருன்றபடி என்ன பண்ணுவோம்? ஏழைக்கு உதவி செய்யணும். இல்லாத கடுமையான ஜனம் உள்ளவர்களுக்கு கடந்து போய் அவங்களுக்காக அந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு கொண்டாட்டத்தை காட்டணும். முடிஞ்சா வஸ்திரம் எடுத்து கொடுக்கலாம், முடிஞ்சா ஆகாரத்தை கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று யாருக்கு கடந்து போய் செய்யணும். அது சொந்த பந்தத்தை கூப்பிட்டு வச்சுன்னு பிரியாணி செஞ்சு போட்டால் அது கிடையாது. ஏழைக்கிறவன் கத்திர கடன் கொடுப்பான். அதுன்னு பைபிளில் இருக்கும். நீதிமொழி புத்தகம் 19 அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி. அப்போ கிறிஸ்துமஸ் நாட்களை கொடுத்து தெரிவித்தது யார்? வரப்போறார் என்று கூடிய காரியத்தை கொடுத்து யார் சொன்னார்? ஒரு தீர்க்கதரிசி சொல்றாருங்க. பிளேமான் என்ற ஒரு தீர்க்கதரிசின்னு பார்த்தா தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியம் பண்ணவர், லேசானார் கிடையாது. தேவன் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை சபிக்க வேண்டாம்னு சொன்னால் அவனை சுத்தி சபிக்க புறப்பட்டு வந்தவர். தேவனே சொல்லி தடுமாறி போய் கொண்டிருக்க விடும்போது கழுதின் நாவை திறக்கப்பட்டது. என்ன 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனப்படி நாவை திறந்த பிற்பாடு அது கேட்குது, 3 முறை அடித்திருக்கிறேன், நான் என்ன தவறு பண்ணேன் வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிளேமானுடைய கண்களை கத்த திறக்கிறார். அவ திறக்க விடும்போது எதிலுக்கு தேவதூதரை பார்த்து பயந்து பணிந்து குனிந்து ஒப்பு கொடுக்கிற காரியம். ஒரு மனிதன் மாற்றம் அடிக்க எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் நம்ம சூழ்ந்திருக்க எல்லாருக்கும் ஏற்று போய் கொண்டிருப்போம். அதில் நிறைய தவறுகள்லாம் இருக்கு நம்மளை சுற்றி. அது வெளிப்படுத்திக்கிறோம்னா கிடையாது. தனக்குள்ள ஒரு காரியத்தை நேரடியாக ஒரு பயத்தை உண்டாக்குற காரியம் நமக்கு நேரிட்டு பார்த்தா நம்ம மாறுவோம். சில பிள்ளைங்களை கூட நம்ம எவ்வளோ அதிகாரப்பூர்வமாக சொல்லி பார்ப்போம். அன்பு நாள் சொல்லுவோம், அரவணைப்பு நாள் சொல்லுவோம், மற்றவங்கிட்ட சொல்லுவோம்.
அது கேட்காது. அது எதிர்பட்டு கண்ணுக்கு நேராக ஒரு பயத்தை உண்டாக்குவார் ஆண்டவர். அப்பதான் மாற்றம் அடையும். பயத்தை உண்டாக்கி பலவீனத்தை உண்டாக்க மாட்டார். மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள், வாலிபா பிள்ளைகள்லாம் கொடுத்து ரொம்ப டிவி மூலியமா வர செய்தி கேட்கும் போது என்ன ஆண்டவர்னு தான் எங்களால் மன்றாடி ஜெபிக்க முடியும். அப்போ அந்த மன்றாட்டு ஜபத்தை கத்தர் கேட்டு ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து பிள்ளைங்களை மாற்றி கொண்டு நிறுத்துறாரு. மரணத்துக்கு வேண்டிய பயத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். இந்த உலகத்தை நம்பி போகும்போது உலகத்தால வரக்கூடிய பயங்கரமான ஒரு செய்தியை கேட்டு நீயே அதை விட்டு விலகி வரக்கூடிய செய்தியா கத்தர். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது நீ மாறி வந்தா யாருக்கும் போயிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கடவுளுடைய காரியத்தை கொடுத்து இங்க பிள்ளைமான் பார்த்தினா ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றா பாருங்க. அவரை மாற்று அடைவிக்கும் போது தான் ஒரு தீர்க்க தரிசி தவறான செய்தி கடந்து போனவரை மாற்றி கொண்டு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தின பிற்பாடு இயேசுனுடைய வருகை பற்றி சொல்றார். அதுதான் எண்ணாங்க புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 17 வசனம் வாசிப்போமா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உங்ககிட்ட இருந்தா எடுத்து படிங்க. இயேசு கிறிஸ்துடைய செய்திகள் புதிய ஏற்பாட்டின் வழியா ஒரு சிலர் பேசி விட்டுருவாங்க. இது புதிய ஏற்பாடு ஆதி புத்தகத்துல இருந்து ஆதியாகத்துல கூட இருக்கும். ஒரு வசனத்துல 3ஆம் அதிகாரம் 15 வசனம் மாதிரி அவர் குதிக்காலில் மிதிப்பார். அதை சிலர் மாற்றி ஏதோ பிரசங்கம் பண்றாங்க. மொத்தத்தை மாற்றி அமைக்க ஒரு சூழ்நிலை அது வேற. இன்றைய செய்தி பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். படிக்கிற பாருங்க. அவரை காண்போம், இப்போது அல்ல, அவரை தரிசிப்போம், சமயம் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இந்த நட்சத்திரத்துக்கும் செங்கோலுக்கும் நடுவாக எங்க படிக்கிறோம்னு சொன்னால் மத்திய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்களேன். அந்த ராஜாவுக்கு இந்த செய்திகளை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொடுத்து சொல்ல தேடி வரும்போது அவனை கண்டுபிடித்து அவன் விசாரிக்கிறான். அநேக ஞானிகளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அது உண்மைதான் என்று சொல்லும் போது அது சொன்னவர் என்ன சொல்றான், நீங்க போய் கண்ட உடனே இதே வழிக்கு வாங்க. நானும் பார்க்கும் போது போன இடத்துல இருந்து கத்தரி என்ன மாத்துறாராம், கடந்து போன பாதியை மாத்துறாரு. அதனால இந்த ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்ற, தரிசித்து அவங்களுக்கு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ற வல்லமுள்ள தேவன் பிறந்ததை பார்த்து தன்னை ஒணிந்து ஒப்பு கொடுத்த பிற்பாடு வேறு வழியா கடந்து பயணிக்கிறான். இப்படிதான் நட்சத்திரம் கொடுத்து யாக்கோபு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா நட்சத்திரம் கொடுத்து அங்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இப்ப நிறைய இருக்கு இல்லையா? அப்ப மத்திய புத்தகத்திலையும் மார்க்கு புத்தகத்தையும் ஒரு வசனம் மாற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ லூக்கா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை படிக்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொடுத்து புதிய ஏற்பாட்டின் வழியா நம்ம படிப்போம். ஆனா பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குதுங்க. ஏசாயா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம். அப்போ அந்த ஒவ்வொரு வசனங்கள் படிக்கப்படும் போது அந்த வசனம் தானே இன்னைக்கு நிறைய வாசிப்போம். ஏசாயா புத்தகத்தை கொடுத்தா நான் இப்ப நீ கேரளா போறாங்கன்னா அந்த வசனத்தை முன்வைத்து படிப்பாங்க நிறைய பேர் இல்லையா? அதுன உண்மை. ஏன்னா நிறைய பேர் நீங்க நிறைய வேதத்தை படிக்கிறீங்க, அதனுடைய முறைகள் என்ன, எங்க தடுமாறுறோம், எந்த இடத்துல விழுந்து கிடக்குதுன்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தா ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் அவரு கன்னி வயிற்றில் தான் பிறக்க போற இமானுவேல் என்று பேருக்காக. அப்போ 10ஆம் அங்க பார்த்தா அடுத்த வசனம் 9ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது அங்க ஒரு மாற்றத்தை வச்சிருப்பாரு. 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும், கர்த்தர் அவர் தோளின் மேலே என்றார், அவர் நாமும் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இதை தான் நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துமஸ் கேரளுக்காக ரொம்ப சிறப்பாக நம்ம படிப்போம். அதை இல்லையா? அதுதானே நம்ம பிள்ளைகள் எல்லாம் எடுத்து வச்சு இதை தானே பிரசங்கிக்கிறாங்க. அப்ப இயேசுடைய பிகா மிகால இருக்குது. 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அவர் யாக்கோபில் தான் பிறக்க போற செய்திகள் இருக்கும். அப்போ தானியேல் புத்தகத்தை படிச்சு பாருங்க. அவரு மேசியா என்ற பெயரின்படி பிறக்கப்படுவார். இப்படி பிறக்கப்படுகிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தால் உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்காக அநேக பாவங்களை மன்னிக்கும்படியாக தன்னை அர்ப்பணிக்காக பிறக்கிறார். அவர் பிறந்த இந்த உலகத்தை தீர்க்கதரிசியாக போதகராக அநேக காரியமாக வெளிப்பட்டாலும் அவர் எதுக்காக வந்தார் என்று 33 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மரித்து 3 நாள் விழித்தொள்வார். பார்க்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணணும்னு நினைக்காதீங்க, என்ன துணி எடுக்கணும்னு நினைக்காதீங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போகணும்னு நினைக்காதீங்க, எப்படிப்பட்ட நகை போலாம் நினைக்காதீங்க. நம்ம ஆலயத்தில் எல்லாரும் நம்ம சேமமா போவோமே, நல்லா நம்ம மற்றவங்களை காட்டி கடவுள் இந்த வருஷம் எங்களை வாய்த்து உயர்த்திருக்கிறாரு, நான் அப்படி போறேன், அப்படி போவாதீங்க. போகும்போது உங்களால் ஏற்றபடி ஏழை இளைஞர்களுக்கு ஒரு லுங்கி, ஒரு டவுலு, ஒரு சாரி, ஒரு ஆகாரத்தை எதையாவது உங்களுக்கு ஏற்றபடி உங்கள் வசதிக்கு ஏற்றபடி நீ எடுத்துன்னு போய் இந்த ஆண்டு அப்படி செலவழிச்சு என் ஆண்டவருடைய பிறந்த நாளை இப்படி நான் கொண்டாடுகிறேன்,
இந்த ஜனங்களுக்கு கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னால் உங்களுடைய வம்சம் நாளுக்கு நாள் வித்தடைந்து பெரிய காரியமா நடக்கும். வாழ்க்கையில் பெரிய விஷயம். இன்னைக்கு நேரத்தில்ங்க 26 வருஷமா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்கள் இருந்து நாட்கள் வரைக்கும் எங்களால் முடிஞ்ச ஏழைகளுக்கு இறங்கி இப்போ கூட இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு போய் நான் சாரி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ அது என்ன சொன்னோன்னா, ஒரு மாதம் 3 மாதத்துக்கு பிறகு அந்த கிராமத்துக்குள்ள அவர் சொன்னார், இந்த கிராமத்தில் நிறைய வயசானவங்களும் ஐயா ஒரு லுங்கியத்தை அளவுக்கு தரீங்களா, நான் கொடுப்பேன். கண்டிப்பாக கொடுப்பேன். நான் கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு நான் கூப்பிடுவேன் அவங்கள. என்னால் முடிஞ்ச ஒரு ஆகாரத்தை கொடுத்து அவங்க லுங்கியை கொடுப்பேன். முடிஞ்சால் புடவை வந்தாலும் ஒரு 10 பேரை கேட்குறேன், அவங்களையும் அனுப்புங்க. நிறைய பேர் கொடுத்துனே இருப்போம். எதுவும் சேமிப்பு கிடையாது, சேர்த்து வைத்ததும் கிடையாது. அப்போ சேர்த்து வச்சதும் கிடையாது, சேமித்ததும் கிடையாது. இருந்ததெல்லாம் வாரி கொடுத்தோம். இருப்பது இன்னைக்கு கூட ஒரு சிலர் பேசக்கூடாது, அவங்களுக்கு உரியவராக பேசி ஒதுங்கி போயிடுறேன். என்னை உயர்த்தினால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர இங்கு நிகரான ஒருவரும் கிடையாது. ஏன்னா சொல்லலாம், ஒரு ஆபத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு உதவி செய்ய வருவாங்க. அது பரிபூர்ணமான விடுதலை கொடுக்குற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர அவருக்கு நிகரான அந்த உலகத்தில் வருவதில்லை. கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் ஏழை எளியவர்களை சந்திங்க. உங்கள் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு ஆகாரத்தை செய்து கொண்டு அருகில் இருக்கிற ஜனங்களை சொந்த பந்தத்தை தேடுவதை காட்டியும் ஏழை எளியரை சந்திக்கப்பட்டு அன்று வீட்டாண்ட வர வச்சு அவங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு லைனாக உட்கார வச்சு ஒரு ஆகாரத்தை கொடுத்து பாருங்க. அவங்க எழுந்து போகும்போது உங்களை பார்த்து சிரித்து கொண்டு பயணிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதை 3 தலைமுறைக்கு உங்கள் சிரசு மேலே இருக்கும். கடவுள் அதை தான் விரும்புகிறார். நான் இப்படி வந்தேன். மத்திய புத்தகத்தில் நிறைய வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியும். 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின்படி நான் இப்படி வந்தேன், ஏழையா வந்தேன், எளியரா வந்தேன், காயப்பட்டனா வந்தேன்னு கேட்பாரு. நீ எப்போ வந்த ஆண்டுன்னு அவங்க கேட்பான். அத்தனை பேருக்கு எதை செய்யற அது எனக்காக தான் செய்யணும் ஆண்டு சொல்லுவார். அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்க. இது உங்களை ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தி விடுறேன். ஏழை எளியருக்கு கொடுப்பேன் என்று விசுவாசத்தோடு, நல்ல விசுவாசத்தோடு நானும் செய்வேன் என்று இன்னிலிருந்து ஒரு விசுவாசம் எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் எந்த பலவீனத்தை பயடாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். எந்த கடன் தொழிலின் கஷ்டப்படாதீங்க, கடத்தை தீர்க்க போகிறார். எந்த கொடுத்து சண்டை நினைக்காதீங்க, சமாதானமா மாற்றுவார். எதெல்லாம் நமக்கு விரோதமாகுதோ அத்தனை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.